எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மார்னிங் ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வீடு ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அளவு, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு 4 feet எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் முடிச்சிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது வந்து ஒரு அளவு. இப்போது நடுவில் ஒர்க்கு நடக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறது வந்து கடைசியில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சின்ன வருத்தம் வருது. அவங்க ஒன்று கேட்குறாங்க, அது வந்து நியாயமாக எனக்கு தெரியல அப்படின்னு இந்த நண்பர் சொன்னாங்க. இந்த மாதிரியான சூழலை நம்ம எப்படி அணுகலாம், எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். நம்ம வேலை ஆரம்பிக்கும்போது டோட்டலாக என்ன மாதிரியான நம்ம வீடு வரப்போகுது, அதோடைய வரைபடங்கள், இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பேசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பலமுறை வலியுறுத்தியிருக்கோம். அது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான விஷயம். இப்போ அது மாதிரி இந்த ஒரு வீடு வளரும்போது வந்து அந்த ஹவுஸ் ஓனரும் வந்து அவருடைய அந்த ஐடியாஸ் கற்பனையும் சேர்ந்து வந்து க்ரோ ஆகும். ஏன்னா அந்த ப்ராசஸ் அந்த மாதிரியானது. ஸோ அதில் ஏதாவது கூடுதலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் புதுசாக சேர்க்குறோம், இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒன்று பண்ணும்போது கூடுதலாக ஒன்று இணைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் என்ன, அந்த விவரங்களையும் அந்தந்த டைம்லேயே அதை ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று, அதை செய்ய முடியுமா டெக்னிக்கலி, ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் நினைக்கலாம், பட் ப்ராக்டிக்கலாக அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கன்சல்ட் பண்ணணும். 2வது, அது செய்கிறதுனால ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட்டில் எவ்வளோ வந்து கூடுதலாக வரும் அப்படிங்கிற விஷயம். இந்த 2 ஃபேக்டரை நாம் பேசி கிளியர் பண்ணாமல் வேலையை அந்த ஆங்கிளில் கொண்டு போகக்கூடாது. இப்போ பர்டிகுலராக இந்த நண்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வீடு மேலே கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ப்ரைஸில் அந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ஆடிஷனலாக சேர்த்துக்கிட்டோம். ஆனால் கிரவுண்டு ஃப்ளோர் ஏரியாவில் வந்து அந்த எக்ஸ்டெண்டான ஏரியாவை சேர்த்து கேட்குறாங்க. அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து லாஜிக்கலாக இந்த கொஷின் கரெக்டு. இது எப்படி கீழே உள்ள ஒரு ரேட்டு கேட்குறாங்க, பட் வந்து கீழே வந்து இது எப்படி எவ்வளோங்கிறத நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போது இந்த விஷயத்தை வந்து நாம் அந்த வேலை ஆரம்பிக்கும் போது இப்படி பண்ணோம்னா இதனால என்னென்ன டோட்டல் இம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இது பண்ணுறதுனால எந்தெந்த அளவில் ரேட்டு வித்தியாசம் வரும்னு நம்ம அப்போவே பேசிட்டோம்னா அவங்க நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பண்ணணும் பண்ண வேணாம் எல்லாத்தையுமே நம்ம அங்கேயே பேசி முடிவு பண்ணியிருக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வேலை செய்யக்கூடிய அந்த இன்ஜினியர், கான்ட்ராக்டர், ஹூஎவர் மேபி, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு கடைசியில் இதுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணுறதும் வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு அவங்க எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்கலாம். ஹவுஸ் ஓனருக்கு நம்ம நியாயமாக நம்ம கேட்குற அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். அது இந்த வேலைக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது சரியான ஒரு பணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லாமல் இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும், ஒரு வருத்தமாக இருக்கும். இப்போது ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வியை அவர் கட்டாயமாக கேட்கணும். எந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரிவைஸ் பண்ணாலும் மறக்காத கேட்க வேண்டிய 2 கேள்வி. 1, இது டெக்னிக்கலி பாசிபிளாக, டெக்னிக்கலாக செய்யலாமா, ஏதாவது பிரச்சனை வருமா, ஃபைன். 2வது கேள்வி, இந்த வேலை பண்ணுறதுனால எவ்வளோ காஸ்ட் அடிஷ்னலாக வரும். இந்த 2 கேள்வியை மட்டும் நீங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. நம்ம வேலை வீடு நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஏதாவது அவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து ஒரு சஜஷனை கேட்குறோன்னா இந்த 2 கேள்விகளுக்கான பதில்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ரோச் பண்ணோன்னா நம்ம அந்த ப்ராசஸ் வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி நீட்டாக போகும். கடைசி டைமில் வந்து நம்ம எதுவும் வருத்தப்பட்டு என்னதா இப்படி கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் போகிற மாதிரி இருக்கும். வீடுங்கிறது வந்து உணர்வுகள் குழுமிய ஒரு இடம். அப்போ அங்கே வந்து ஒரு நேர்மறையான சிந்தனை இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்.
அதனால் வீடு கட்டி கொடுக்குற அந்த இன்ஜினியரும் வந்து ஒரு நிறைவான மனநிலையோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை வந்து நாம் ஆரம்பத்திலேருந்து எந்த அணுகுமுறையில் இருப்பதன் மூலமாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த விஷயம் வீடு கட்டிகிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக பயன்படும். அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.